இப்போ ஒருத்தர் வந்து தை மாதம் 23ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 23 கூட்டினீங்கன்னா 5ஆம் நம்பர் வரும். இதை தான் விதி எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 5ஆம் நம்பர் வந்து எந்த கிரகத்தை குறிக்குதுன்னா குருவை வந்து குறிக்குது. அப்போ இவர் வாழ்க்கையில் வந்து எதை நோக்கி இவர் வந்து செஞ்சால் வெற்றி அடைவார் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னா, குருங்கிறது எதை குறிக்கக்கூடிய கிரகம்? வாத்தியார், பேச்சாளர், வழிகாட்டி. ஒருத்தருக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறது, ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குறது, ஒருத்தருக்கு வந்து டீச்சிங் பண்ணுறது, அந்த வேலையை பார்க்குறது. இதுதான் வந்து குருவினுடைய வேலை. அப்போ இந்த குருவினுடைய கொடுப்பினை தான் இந்த ஆளுக்கு வந்து இருக்கும். அந்த தொழில் பண்ணும்போது ஒரு சிறப்படைவார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுதான் அவருடைய கொடுப்பினை. இப்போ அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னத்துக்கு வந்து குரு எத்தனாம் அதிபதி? 2க்கும் 5க்கும் அதிபதி. 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி. அப்போ அவர் கொடுப்பினை என்ன அப்படின்னா, 2வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ 5வது